بسم الله الرحمن الرحيم ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தற்போது ஈரான் இஸ்ரேலுடைய யுத்தத்தை நம்ம பார்த்து வர்றோம். இந்த தருணத்தில் பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் ஈரானுடைய உண்மை முகத்தை வரலாறை அறியாமல் ஈரானை தூக்கி கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த ஈரானுடைய தலைவராக இருந்த ஹுமைனி என்று சொல்லக்கூடிய நபரை அவர்தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக போராடக்கூடியவரை போல, இஸ்லாமிய முழு உம்மத்திற்கும் பாதுகாவலர் போல இன்றைக்கு சர்வசாதாரணமாக மக்கள் பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஷியாக்கள், குறிப்பாக இந்த ஈரானிய ஷியாக்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செய்த அந்த துரோகம் என்ன, அந்த இருண்ட வரலாறு என்ன என்பதை எல்லாம் அறியாம என்ன பண்றாங்க, மக்கள் வெளிப்படையான சில விஷயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுல ஆலிம்கள் விதிவிலக்கு இல்லை. ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய பெயர்ல உள்ளவர்கள் கூட என்ன செய்யறாங்க, வரலாறை மறந்து விட்டு அல்லது வரலாறு தெரியாம அல்லது மக்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்ப மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அவர்களும் இன்றைக்கு இந்த ஈரானை தூக்கி பிடித்து பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஈரானை எதிர்த்து யாரெல்லாம் பதிவு போட்டாங்களோ அவர்களை எல்லாரையுமே இவர்கள் எல்லாம் சவுதி கைக்கூலிகள், யூத கைக்கூலிகள், சவுதியில சம்பளம் வாங்கிட்டு பேசுறாங்க என்று பரவலாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யார் யார் என்ன சொன்னாங்க என்பதை முதலாவது நம்ம பார்த்துருவோம். பின்னால இந்த ஈரானுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செய்த துரோகங்கள் என்ன என்பதை நம்ம தெளிவாக பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணன் பிஜேன்னு சொல்லக்கூடிய நபர், இவரை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடிய நபர். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப என்ன செய்வாரு, பேசுவார். இப்ப இந்த நேரத்துல இந்த ஈரானை எதிர்க்கக்கூடியவங்க யாரு, மார்க்கத்தை முறையாக கற்ற ஈரானுடைய ஷியாக்களுடைய உண்மையான வரலாறுகளை அறிந்த அந்த மக்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த ஈரானை எதிர்க்கிறாங்க. ஈரானை தூக்கி பிடிக்காதீங்க, அவன் சுய லாபத்துக்காக என்ன செய்யறான், இஸ்ரேல் அடிக்கிறான், பலஸ்தீனுக்காக நிக்கல என்று சொல்றாங்க. அப்ப இந்த சலப்புகள் சத்தியத்துல பயணிக்கக்கூடிய இந்த மக்களை என்ன செய்யறாரு அண்ணன் பிஜே, இவர்களை மக்களுக்கு தவறாக காட்டணும் என்கிற அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நபர் என்ன செய்யறாரு, இந்த நேரத்துல பாத்தீங்களா எல்லாரும் ஹுமைனியை அவருடைய மரணத்தை வருத்தம் தெரிவித்து தான் பதிவு போடுறாங்க. ஆனா இந்த சவுதியில காசு வாங்கிட்டு பேசக்கூடிய மதனிமார்கள், இந்த ஷேகுமார்கள் என்ன பண்றாங்க, சவுதிட்ட சல்லியை வாங்கி கொண்டு சவுதி சல்லிக்காக மார்க்கத்தை பேசுறாங்கன்னு சொல்லி மிக பச்சையாக என்ன செய்யறாரு, அவதூறு பேசுறாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வீடியோ போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் பார்த்திருப்பாங்க பரவலாக. அந்த வீடியோ என்ன பண்றாங்கன்னா, தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் பரவலாக அதை பதிவு செய்யறாங்க. அல்ல அவர் சொல்றாரு, என்ன செய்யறாங்க, இவங்க சவுதிக்காக பேசுவாங்க, சவுதி என்ன செஞ்சுட்டானா அமெரிக்காவுக்கு ஆதரவா இருப்பதா சொல்லிட்டானா என்று சொல்லி ஒரு யூகமாக பேசுறாரு. சவுதி அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பதாக எந்த ஒரு அறிக்கையை வெளியிடல. இவர் யூகமா என்ன செய்யறாரு, பேசிக்கொண்டு அப்படி பேசினா தான் மக்களுக்கு மத்தியில் அந்த பேச்சு எடுபடும் என்பதற்காக என்ன செய்யறாரு, இப்படி அவர் பேசுறாரு. சொல்லிப்பட்டு சொல்றாரு, இப்ப சவுதி என்ன செய்யறான், அமெரிக்காவுக்கு ஆதரவா போயிட்டான். அதற்காக என்ன செய்யறாங்க, சவுதி சார்ந்த அறிஞர்கள், இந்த தமிழ் பேசக்கூடிய அழைப்பாளர்கள், அங்கிருந்து படிச்சுட்டு வந்த மதனிமார்கள், ஷேகுமார்கள், இவங்க என்ன பண்றாங்க, இந்த சவுதிட்ட மாசம் மாசம் அவங்களுக்கு வருமானம் வருது, மாசம் மாசம் 1 லட்சம் வருதான் அக்கௌண்ட்ல விழுகுதான். இதை இவர் நேரடியாக கண்கூடாக இருந்து பார்த்ததை போல என்ன செய்யறாரு, பச்சையாக அவதூறு பேசுறாரு. மாசம் மாசம் 1 லட்சம் அனுப்புறான், அந்த 1 லட்சத்துக்காக என்ன பண்றாங்க, இவங்க சவுதிக்கு சாட்டை அடிக்கிறாங்க, சவுதியை சல்லி வாங்கி கொண்டு பேசுறாங்க என்று சொல்லி இவர் பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேணாமா? இஸ்லாத்துல வரலாறை படித்தவர்கள், ஷியாக்களுடைய ஈரானுடைய அந்த வரலாறை உண்மை முகத்தை அறிந்தவர்கள், அவர்களை எதிர்ப்பது நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்து பின்னால் நம்ம பேசுவோம். முதலாவது நீங்க அவர்களுக்கு பதில் சொல்வதாக என்ன சொல்லணும், முறையாக பதில் சொல்லணும், ஒரு வாதடிப்பில் பதில் சொல்லணும், அல்லது வரலாறு அடிப்படையில் பதில் சொல்லணும், அல்லது நியாயமான உணர்வின் அடிப்படையில் பதில் சொல்லணும். அதற்கு மாற்றம் என்ன செய்யறாரு, சவுதியில இருந்து சல்லி வாங்கி பேசுறாங்க, மாசம் 1 லட்சம் வருதுன்னு சொல்லி இவர் பேசுறாருன்னா, இந்த ரமலான் காலகட்டத்துல இப்படி அவதூறு பேசுறாருன்னா இவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அப்ப சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து என்ன பண்றாரு, சலப்புகளை பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறாரு. அதற்காக என்ன பண்றாரு, இப்படி எல்லாம் அவர் பேசக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம். இந்த ஈரான் சம்பந்தமான ஒரு செய்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. சின்ன அறிவிப்பு தான். அதான் இப்போ அவர்
காமினி வந்து என்ன செஞ்சார், கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உடனே இதில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர்னா யாருன்னு கேட்டால் அந்த சவுதியில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்கல்ல இந்த குரூப், சவுதிக்கு அடிமை, மாதம் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துடுது அவங்களுக்கு. இங்கே உட்காந்து மத்தனி குதனின்னு வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, பயன் பண்ணுறாங்க, எல்லாம் காசு பண்ணுறான். இவன் என்ன செய்கிறான், அவங்களுடைய பதிவுகளாக போய் பார்த்தீங்கன்னா தொலைந்தான் சைத்தான், அதாவது அமெரிக்கா நல்லவனா, இவர் சைத்தானா. அவர் ஷியா கொள்கையில் இருக்கா, ஷியா கொள்கையை ஆதரிக்கிறோம், அவர் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரு. இவங்க இப்படி பேசக்கூடிய அந்த சவுதி சொல்லிட்டான்ல, நான் அமெரிக்கா பக்கம் நிற்பன்ட்டான். சவுதி வந்து அமெரிக்கா பக்கம் நிற்பேன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தொலைந்தான் சைத்தான், சைத்தான் கதை இதோடு முடிந்தது அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும்தான். யார், இந்த மதனி சவுதியில் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற அந்த குரூப்பு, அவங்களோட சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் பதிவுகளில் நிறைய போட்டிருக்காங்க, எனக்கு அனுப்பியிருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வந்து இந்த சவுதி, இந்த யாரெல்லாம் இந்த ஈரானுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களை எல்லாம் சவுதி அடிமைகள்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுப்பதற்காக ஒரு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த ஷியாக்களுடைய வரலாறை தெரிந்தவர்கள். ஷியாக்கள் இஸ்லாமிய சமுதாய உம்மத்திற்கு எவ்வளவு துரோகம் செஞ்சாங்க, எவ்வளவு படுகொலை செய்தார்கள் என்கிற அந்த உண்மை முகத்தை தெரிந்ததன் காரணமாக தான் என்ன செய்ய ஆதரிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பீச் என்ன சொல்றாரு, முதலாவது அதாவது அந்த பாரசீகம் வந்து பாரசீகத்தை வந்து ரோமர்கள் வெற்றி கொள்ளப்பட்டதை வந்து முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, சந்தோஷம் அடையவான்னு நல்லா சொல்றான். அந்த ரோமர்கள் யாருன்னு சொன்னா அவங்க வந்து வேதக்காரர்கள், அந்த பாரசீகர்கள் வந்து இணை வைப்பாளர்கள். அப்ப வேதக்காரர்கள் தான் நமக்கு நெருக்கமானவங்க. அதனால வந்து அவங்க வெற்றி அடைவதை சந்தோஷப்படுவதாக அல்லாஹ் என்ன பண்றான், குர்ஆன்ல சொல்றான். அப்ப வந்து அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இஸ்ரேலா ஈரானான்னு பார்த்தோம்னா, ஈரான் தான் வந்து நமக்கு நெருக்கமானவர்கள். எப்படி வேதக்காரர்கள் வந்து முஸ்லிம்களுக்கு நெருக்கமா இருந்தாங்களோ, அவங்க மறுமை உண்டு இறைவன் உண்டுன்னு சொல்றாங்களோ, அது மாதிரி தான் இவங்க என்ன செய்யறாங்க, ஈரானும் வந்து நமக்கு நெருக்கமானவங்க சொல்லி அண்ணன் வந்து ஒரு வாதத்தை வைக்கிறார். இந்த வாதம் வந்து வெளிப்படையா பார்க்கும்போது நியாயமான வாதம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த அன்னைக்கு வந்து அந்த ரோமர்கள் வெற்றி கொள்ளப்பட்டதை, அந்த வேதக்காரர்கள் வெற்றி கொள்ளப்பட்டதை வந்து முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்றது. அந்த ரோமர்கள் என்ன செய்யல, இஸ்லாமியர்களை பழி வாங்கல, இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படவில்லை, இஸ்லாமியர்களுடைய உயிரை வந்து படுகொலை செய்யவில்லை. எனவே வந்து என்ன, இஸ்லாமிய மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. இணைவைப்பாளர்கள் எதிர்த்து அடிக்கிறாங்க, அந்த இணைவைப்பாளர்கள் வந்து நம்மை தாக்குவார்கள், நம்மை அழிப்பார்கள், அந்த இணைவைப்பாளர்கள் வந்து இந்த ரோமர்கள் வந்து அழிக்கிறாங்க, வேதக்காரர்கள் அழிக்கிறாங்க என்று சொல்லி அந்த மக்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அந்த ரோமர்கள், அந்த வேதக்காரர்கள் இஸ்லாமிய மக்களை பழிவாங்கவில்லை, இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்படவில்லை. எனவே என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஈரானிய ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அப்படியா, இஸ்லாமிற்கு எதிராக செயல்படலையா, இஸ்லாமியர்கள் வந்து படுகொலை செய்யலையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, உண்மையான முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் செய்த அந்த களியாட்டங்களை எல்லாம் நம்ம வந்து மறந்து விட்டு பேசக்கூடாது. இவங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிராக எது செயல்படல, முஸ்லிம்களை அழிக்கல அப்படின்னு சொன்னா நாம வந்து இவர்களுடைய வெற்றியில் சந்தோஷப்படுவது நியாயம் இருக்கிறது. அந்த எப்படி வந்து ரோமர்கள் வெற்றி பெற்ற சமயத்தில் முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைந்தது அல்லாஹ் சொல்றானோ, அதே போல நம்ம வெற்றி அடையல, நம்ம வந்து அவங்க வெற்றியை குறித்து நம்ம வந்து சந்தோஷப்படலாம், அதுல வந்து நியாயம் இருக்கு. ஆனா வந்து இந்த ஈரானிய ஷியாக்கள் இஸ்லாமியர்களை மிக பயங்கரமாக கொலை செய்த கொலை வெறியர்கள். முதலாவது ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த ஷியாக்களை வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு சாதாரண முஸ்லிம்களை போல வந்து அடையாளம் காட்டப்படுறாங்க. அதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வந்து இதை பேசுவதற்கு காரணம் என்ன, நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாங்க. நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சோம், ஏன்னா பேசணும்னா மக்கள் வேற மாதிரி எடுப்பாங்க, சவுதி கை கொள்ளின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து சவுதிக்கு சாட்ரா போடுங்கன்னு சொல்லுவாங்க, இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு அந்த உணர்ச்சி தான் முக்கியமே தவிர வரலாறுகளோ அல்லது வந்து உண்மையான விஷயங்களோ முக்கியம் இல்லை. அப்ப வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், இது பேசக்கூடாது என்று கருதி இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த ஷியாக்களை வந்து இஸ்லாமிய பாதுகாவலர்களாக, இஸ்லாமிய உம்மத்துக்காக போராடக்கூடிய மக்களாக, பலஸ்தீன வெற்றிக்காக போராடக்கூடிய மக்களாக, இன்னும் ஒருபடி மேலாக இந்த ஷியாக்களை சாதாரணமான முஸ்லிம்களாக, பொது முஸ்லிம்களாக அங்கீகரிக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யறாங்க, இன்றைக்கு வந்து ஆலிம்கள் போயிட்டாங்க. அதான் மிக வருத்தமா இருக்கிறது. ஷம்சுதீன் காசிமின்னு சொல்லக்கூடிய நபர், இவர் என்ன சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய வீடியோக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு, மக்கள் எப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்களோ, சாதாரண மக்கள் வந்து எப்படி வந்து வரலாறு அறியாம, ஷியாக்களுடைய உண்மை முகம் தெரியாம, அரசியல் சூழ்ச்சிகள் தெரியாம எப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்களோ, அதே போல என்ன செய்யறாரு, உணர்ச்சிக்கு மட்டுமே அடிமையாகி
இவர் வந்து பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நல்ல ஆலிம் தான், நல்லா பேசி கொண்டிருந்தார், மார்க்க பேசிய நல்ல ஒரு ஆலிம் தான். ஷிர்க்குக்கு எதிராக, பிதத்துக்கு எதிராக, ஷியாக்களுக்கு எதிராக, காதியானிக்கு எதிராக நிறைய அவர் பேசியிருக்கிறாரு. ஆனா வந்து பார்த்தா இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு, இந்த இஹ்வானிசம் சொல்லக்கூடிய ஒற்றுமை கோஷம், வெட்டு ஒற்றுமை கோஷம் போட்டு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குறோம்னு சொல்லக்கூடிய இந்த இஹ்வானிகளுடைய அந்த சிந்தனை தாக்கத்துல ஆளாகி என்ன பண்றாரு, இவர் வந்து இன்னைக்கு என்ன செய்யறாரு, ஷியாக்களை முஸ்லிம்களாக பேசுறார். சொல்லப்போனா அவங்க தான் உண்மையான முஸ்லீமை போல பேசுறார். அவங்க வந்து எவ்வளவு கொலை பண்ணாலும் பரவாயில்ல, இஸ்லாமிய சமுதாய மக்களை பல இடங்கள்ல கொலை பண்ணியிருக்கிறாங்க, அதை பத்தி நான் சொல்றேன். அப்படி அவங்க எவ்வளவு இஸ்லாமிய சமுதாய மக்களை, அஹ்லு சுன்னா மக்களை கொலை செய்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து என்னவா, அதெல்லாம் கடந்து போயிடணும். எப்படி சஹாபாக்கள் வந்து தங்களுக்குள்ள யுத்தம் செய்து கொண்டாங்களா இல்லையா, கொலை செய்து கொண்டாங்களா இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பேசுவோமா, அதை குறையா பேசுவோமா, அதை கடந்து போக மாட்டோமா? அது மாதிரி தான் இந்த ஈரானிய ஷியாக்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை கொலை செய்ததையும் நம்ம கடந்து போக வேண்டும் என்று இந்த சம்சுதீன் காசிம் என்ன செய்யறாரு, சஹாபாக்களுடைய இடத்தில் வைத்து சஹாபாக்களும் நிகராக ஒப்பிட்டு அவர்கள் செய்த யுத்தத்தையும் இவர்கள் செய்யக்கூடிய யுத்தத்தையும் ஒன்றாக பேசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு. மக்களுக்கு என்ன எப்படி தெரியுது, உணர்ச்சியா பேசினா, அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ப பேசினா, ஒரு இவன் தான் வந்து என்ன செய்யறான், இஸ்ரேல் அடிக்கிறான், யார் இஸ்ரேல் அடிக்காத காலத்துல எல்லா அரபு நாடுகளும் வந்து கோழையாக இருக்கிற சமயத்துல இவன் தான் இஸ்ரேல் அடிக்கிறான் என்று இந்த உணர்ச்சியை வந்து தூண்டும் முகமா பேசும் பொழுது மக்களுக்கு மத்தியில் அது எடுபடுகிறது. மக்கள் அதை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, அரபு நாடுகள் வந்து கோழையா இருக்கிறான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது, அதை யாரும் ஆதரிக்க போறது கிடையாது. அரபு நாடுகள் வந்து சுயமாக ஆயுதம் தயாரித்து அந்த இடத்துக்கு போய் சுயமாக என்ன செய்ய தங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இல்ல, அமெரிக்காவுக்கு கீழே தான் என்ன பண்றான், ஒப்பந்தம் செய்து இருக்கிறான், அதுல மாற்று கருத்து கிடையாது. கோழையா இருக்கிறான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அரபு நாடுகள் கோழையா இருக்கிறான் என்பதற்காக இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் வந்து அடிப்பதன் காரணமாக ஈரானை எப்படி நம்ம தூக்கி பிடிக்க முடியும்? அரபு நாடை தூக்கி பிடிக்கல, அரபு நாடை தூக்கி பிடிக்கிறது தப்பு, அதை வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்காக வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த ஈரானிய ஷியாக்களை எப்படி நம்ம தூக்கி பிடிக்க முடியும்? அப்ப என்ன சொல்றாரு இவர் சம்சுதீன் காசிமி, அந்த வீடியோ கொஞ்சம் நீங்க பாருங்க. ஹமேனிக்கான துவா செய்யுங்க. அவர் வாழ்க்கையில தவறான அகிதா இருந்துச்சுன்னா அந்த அகிதாவில் தவறான அகிதாவில் அல்லாஹ் மன்னிச்சு, அவர் தவறான செயல் இருந்தா தவறான செயலாம் மன்னிச்சு அல்லாஹ் ஒரு சுருக்கத்தை கொடுக்க துவா செய்யுங்க. அவர் ஒன்றும் காஃபிர் அல்ல, நரகத்து போறதுக்கு முஸ்லீம் தான், தவறான கொள்கை உள்ள முஸ்லீம். அல்லாஹ் அவருக்கு பாக்கியத்துக்கு தௌஃபீக் கொடுக்குறோம், துவா செய்வோம். அதே நேரத்தில் இப்ப இருக்கிற ஈரானுக்கு அல்லாஹ் ரப்பல் உறுதியை கொடுக்கட்டும், ஸ்ட்ராங்கா கொடுக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, ஏத்துக்குங்க, ஏத்துக்காம போங்க. சத்தியமான யதார்த்தமான நிதர்சனமான உண்மை என்னவென்றால் இன்றைக்கு உலகத்திலே முஸ்லீம் என்றாலே அது ஈரானுடைய முகமதா இருக்குது. முஸ்லீம் என்றாலே அது ஈரானுடைய முகம் தான். அது நல்ல முகமா, கெட்ட முகமா, அழகான முகமா, அசிங்கமான முகமா, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. முஸ்லிம்கள் என்றாலே ஈரான், அமெரிக்காவுக்கு எதிரான முஸ்லிம்கள் ஈரானியர்கள், இஸ்ரேலுக்கு எதிரான முஸ்லிம்கள் ஈரானியர்கள் என்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டானே. எவ்வளவு காலத்துக்கு இன்னும் ஈரான் வந்து சிரியால ஆயிரக்கணக்கான உலமாக்களை கொண்டாங்க, ஷியாக்கள் அங்க கொண்டாங்க, இவங்க கொண்டாங்க, கொண்டே இருக்கட்டும், அது அவங்களுடைய அறியாமை. அப்படி பார்த்தா சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு. ஜங்கே சிஃபி நடந்துச்சு, ஜங்கே ஜமல் நடந்துச்சு, ஒட்டக யுத்தம் நடந்துச்சு, கப்பல் யுத்தம் நடந்துச்சு, சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்துச்சு. நம்ம ஏதாவது ஒரு தரப்பு சஹாபா ஒரு தரப்பு குறை சொல்லிட்டு இருக்கோமா? அந்த சாவி இந்த சாவியை கொலை பண்ணாங்க, அந்த சாவி இந்த சண்டை போட்டாங்க, குறை சொல்லிட்டு இருக்கோமா? எல்லாரும் நம்மளோட சஹாபாக்கள் தலை வச்சு கொண்டாடுறியா? எல்லாருமே சஹாபாக்கள் தான். நம்ம அந்த ஜங்க சிஃபியனை பத்தியோ, கப்பல் யுத்தத்தை பத்தியோ, ஒட்டக யுத்தத்தை பத்தியோ நம்ம பேச வேண்டாம். எல்லாருமே நம்ம சஹாபாக்கள். அது அவங்களுக்கு ஏற்பட்ட, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன வந்து ஒரு கருத்து வேறுபாடு காரணமா இருக்கலாம், அதை விட்டுருங்க. நம்ம அப்படிதானே பேசுறோம். அப்ப இதை மட்டும் தலை வச்சு கொண்டாடணும். எந்த அளவுக்கு பேசுறாருன்னு பாருங்க. அதாவது ஷியாக்கள் வந்து முஸ்லிம்களாம், முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ளணுமா? ரசூல் என்ன சொன்னாங்களாம், யார் நம்முடைய கிபிலாய் முன்னோக்கி தொழுவானோ, யார் நாம் அறுத்ததை சாப்பிடுவானோ அவன் எல்லாம் முஸ்லீமு, அதை அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான முஸ்லிம்களை சொன்ன விஷயத்தை இந்த ஷியாக்கள் காஃபிர் என்று எல்லா உலமாக்களாலும், தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள இவர் சம்சுதீன் காசிமி ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலமாக்கள் உட்பட எல்லாருமே வந்து ஷியாக்கள் காஃபிர்கள், ஷியாக்கள் கொள்கை மிக மோசமானது என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஷியாக்களுடைய நிலைப்பாடு என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து கடவுளா பார்ப்பாங்க. அதே போல வந்து அந்த 17 சஹாபாக்களை அஹ்லே பைத்துன்னு சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வம்ச வழியாக இருக்கக்கூடிய அந்த 17 சஹாபாக்களை தவிர உள்ள மற்ற அனைவருமே காபீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இதை இந்த ஹுமைனியுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அதை பதிவு சொல்றாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் அவங்க எல்லாம் வந்து விபச்சாரத்தில் பிறந்தவர்கள், பன்றியை விட மிக மோசமானவர்கள் என்றெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து விபச்சாரின்னு சொல்றான், ரசூலுடைய மனைவி விபச்சாரின்னு சொல்றான். இவன் எப்படி முஸ்லீமா இருப்பான்? இவனை நீங்க முஸ்லீம்னு சொல்றீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க உண்மையான முஸ்லீமா? இப்ப நாம உண்மையான முஸ்லீம், சஹாபாக்களை மதிக்கிறோம், சஹாபாக்களும் சொர்க்கவாசின்னு சொல்றோம், அவருடைய குறையை பேசக்கூடாதுன்னு சொல்றோம்.
அப்படிப்பட்ட நாம் தான் முஸ்லீமா இருக்க முடியுமே தவிர அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய உலக முஸ்லிம்கள் அனைவரையும் காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் தான் வந்து நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஷியாக்களை நீங்க முஸ்லீம்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க உண்மையான கொள்கையை நீங்க கடைபிடிக்கிறீங்களா? நீங்க உண்மையா முஸ்லீமா இருக்கிறீங்களா? எதை வச்சு நீங்க வந்து ஷியாவை வந்து முஸ்லீம்னு சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்பதான் மார்க்கத்தை அவங்க பேசுறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை பயந்து கொண்டு என்ன செய்யுங்க, மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுங்க. இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க காஃபிர் என்று தான் சொல்றாங்க. குறிப்பா வந்து இந்த ஈரானை பொறுத்தவரைக்கும் ஈரானிய ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து அதாவது இமாமியான்னு சொல்லக்கூடிய 12 இமாம்களை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கள வந்து மாசூமீன்கள், பாவத்துக்கு அப்பாற்பட்ட நபிமார்களை போல பார்ப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தை வந்து நபியுடைய சட்டத்திட்டத்தை போல கடைபிடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்கள். இவங்க எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? இவங்க எல்லாம் வந்து இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று தெளிவாக எல்லா அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருந்தாலும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு மக்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்ப வந்து இவங்க பேசுறாங்க. அதே போலதான் மௌலானா இவர் ஷரீதுத்தீன் பாக்கவி அவர் என்ன பண்றாரு, இந்த பொதுவான செய்தியை வைத்துக்கொண்டு யார் நாம் அறுப்பதை சாப்பிடுவாரோ, யார் நம்முடைய கிப்லாயை முன்னோக்கு வரோம், அவங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்றாரு. அப்ப நீங்க வந்து ஷியாக்களை முஸ்லீம்னு சொல்லுங்க, பொதுவா அறிவிப்பு செய்யுங்க, அவங்கள முஸ்லீம்னு சொல்லுங்க, காஃபின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க, அல்லது காதியானி முஸ்லீம்னு சொல்லுங்க, காதியானி முஸ்லீம் தான் சொல்லுங்க. அஹ்லு குர்ஆன் இருக்கிறான், அஹ்லு ஹதீஸ் இருக்கிறான், அதாவது குர்ஆனை மட்டும் போதுன்னு சொல்றான், ஹதீஸை நிராகரிச்சிருவான். அவனை வந்து நீங்க என்ன செய்யுங்க, முஸ்லீம்னு சொல்லுங்க. முஸ்லீம் சொல்லுவீங்களா நீங்க? அப்ப எதற்காக இந்த இடத்துல மட்டும் ஷியாக்களை முஸ்லீம் என்று நீங்க அடையாளப்படுத்துறீங்க? அதற்கு காரணம் என்ன? எல்லா இமாம்களும் முஸ்லிக்கு காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்த பின்னால நீங்க வந்து இந்த இடத்துல வீடியோ போட்டு நீங்க எப்படி பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? மக்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்ப மார்க்கத்தை பேசணும். அப்பதான் வியூஸ் வரும், அப்பதான் லைக் போடுவான், ஷேர் பண்ணுவான், புகழ்ந்து பேசுவான். ஆனா உண்மையை சொன்ன என்ன செய்வான், திட்டதான் செய்வான் மக்கள். அதற்கான உண்மையை சொல்லாம போக முடியாது. அப்ப வந்து இவர்கள் வந்து மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, மக்கள் உணர்ச்சிக்காக பேசுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட கேடுகட்ட கொள்கையுடைய தான் இந்த ஷியாக்கள். அது மாத்திரமல்ல, இப்ப இவங்களுடைய இந்த கொள்கையை பேசக்கூடிய நேரமானு கேட்பாங்க. கொள்கையை பேசுற நேரம் இல்லை. ஏன் நம்ம கொள்கையை பேசுறோம்னா, இவர்கள் வந்து இன்றைக்கு இது போன்ற ஆலிம்கள் கூட இவர்களை சக முஸ்லிம்களாக பார்க்க சொல்றாங்க, முஸ்லீமுடைய வட்டத்துல சேர்க்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து கொண்டு நம்ம வந்து ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக நம்ம கொள்கையை பேசுறோம். நீங்க வந்து முஸ்லீமை ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா இல்லையா? அவன் உங்களை முஸ்லீமை ஏத்துப்பானா? ஷியாக்குடைய புத்தகத்துல இருக்கான் இல்லையா? அதாவது இப்ப இந்த அஹ்லு சுன்னான்னு சொல்லக்கூடிய ஷியாவை தவிர உள்ள மற்ற முஸ்லீம்கள் அவங்க காஃபிர்கள், அவங்களை கொலை செய்கிறது வந்து ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பொருளாதாரத்தை சூறை ஆடுவது யுத்த காலத்தில் வந்து கிடைக்கக்கூடிய கனிமத்துன்னு சொல்லக்கூடிய எதிரிகள் வெட்டி சொல்லக்கூடிய அந்த கனிமத்து ஹலாலான பொருள், அந்த பொருளுடைய இடத்துல இருக்கிறது. எது? ஷியாக்களை தவிர உள்ள மற்ற முஸ்லிம்களுடைய உயிர்கள், அது வந்து உயிர் பழி வாங்குவது, கொலை செய்வது ஹலாலானது. அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடுவது, எடுத்துக்கொள்வது, இது வந்து மார்க் அனுமதித்த கனிமத்துடைய இடத்தில் இருக்கிறது என்கிற கொள்கை உடையவங்களா இல்லையா? அவன் உங்களை முஸ்லிமை ஏத்துக்கவே மாட்டானே. ஷம்சுதீன் காசிமியோ அல்லது ஷரீதுத்தீன் பாக்கியவையோ யாரெல்லாம் என் வக்காலத்தை வாங்கி பேசுறீங்களோ உங்களுக்கு யாரையுமே அவன் முஸ்லிமை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் நீங்கள் அவர்கள் முஸ்லிமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. முதலாவது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுடைய இதை நம்ம ஏன் பேசுறோம், இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான நாடு, இஸ்லாத்தை எதிர்க்காத, முஸ்லிம்களை அழிக்காத ஒரு நாடு, எந்த ஒரு நாடா இருந்தாலும், அது எந்த ஒரு சித்தாந்தத்தை கொண்ட நாடா இருந்தாலும், அது வந்து இஸ்ரேல் அடிச்சிருந்தான்னு சொன்னோம்னா அதை வரவேற்றா தப்பு இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த ஈரானிய ஷியாக்கள் வந்து அப்படிப்பட்டவங்களா? நிச்சயமாக கிடையாது. அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை பயங்கரமாக கொலை செய்தவர்கள். இந்த ஹுமைனி வந்து மிக படுபயங்கரமாக இஸ்லாமிய குழந்தைகளை, பெண்களை கொலை செய்தவர்கள். அதாவது நீங்க வந்து பாருங்க, வரலாறுல எடுத்து பாருங்க. அதாவது இந்த இஸ்ரேல் வந்து பலஸ்தீன்ல உள்ள காசா மக்களை அழித்ததை விட பல மடங்கு மக்களை வந்து அழித்தொழித்தது. பல லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக ஆக்கியது. முஸ்லிம்களை அஹ்லு சுன்னா மக்களை, சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய மக்களை, சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள் சுவனவாசி என்று சொல்லக்கூடிய மக்களை அழித்தொழித்தது யார்? இந்த ஈரானிய ஷியாக்கள். அதாவது வரலாறுல பாருங்க. அதாவது ஆப்கானிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து காபூலுக்குள் நுழைந்து தாக்குதல் தொடுப்பதற்கு, ஆப்கானிஸ்தான் முஸ்லிம்களை அழிப்பதற்கு அமெரிக்காவுக்கு வந்து உதவி செய்தது ஈரான். மறுக்க முடியுமா? வரலாறுல வந்து இந்த நிகழ்வை மறுக்க முடியுமா? அதே போல வந்து ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரான் போர் சமயத்துல வந்து ஈரான் என்ன பண்ணுச்சு,
இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் ஆயுதம் பெற்று ஈராக்கை தாக்கியது. இந்த ஈரான் வந்து ஈராக்கோட யுத்தம் செய்யும் பொழுது இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் என்ன செய்யுது, ஆயுதம் வாங்கி ஈரானை தாக்கியது, ஈராக்கை தாக்கியது. அப்படிப்பட்ட இஸ்ரேல்கிட்ட உதவி பெற்றவன் தான் இந்த ஈரான். இன்னைக்கு சவுதி வந்து அமெரிக்கா கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறான், நெருக்கமா இருக்கிறான். அவனை திட்டுறீங்களா இல்லையா? அதே மரத்தை என்ன பண்ணியிருக்கிறான், சந்தர்ப்பவாதியா இருந்திருக்கிறான். தனக்கு தேவைன்னு சொன்னா அமெரிக்காட்ட இஸ்ரேல்கிட்ட உதவி செஞ்சிருக்கிறான், பொருளாதார உதவி ஆயுத உதவி வாங்கியிருக்கிறான், அல்லது அவனை வந்து உதவிக்கு அழைத்திருக்கிறான். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சிரியால சுப்ஹானல்லாஹ் சிரியால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பஸ்ருல் ஆசாத்னு சொல்லக்கூடிய ஒரு கையவன், அவன் ஷியா கொள்கைக்குள்ள உள்ளவன். அவன் வந்து அந்த நாட்டில் 90% மக்கள் முஸ்லீம்கள். கிட்டத்தட்ட 2010-15 காலத்துக்கு அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை வந்து சிரியால கொலை செய்தவன். அவனுக்கு உதவி செய்யறது யாரு, அவனுக்கு ஆயுதம் கொடுத்தது யாரு? இதே ஈரானிய ஹொமைனி தான், ஷியாக்கள் தான். அதை மறந்துவிடக்கூடாது. பெண்களை கற்பழிச்சான். ரமலான் மாசத்துல, எந்த ரமலான் மாசத்துல வந்து இன்னைக்கு வந்து ஈரானை வந்து தாக்கிட்டான் இஸ்ரேல்னு சொல்லி நீங்க வந்து மெழுகுவத்தி ஏர்ந்து எல்லாரும் நீங்க போராட்டம் செய்றீங்களோ, அதே வந்து ரமலான் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிரியாவில் படுபயங்கரமாக பள்ளிவாசலை தகர்த்து முஸ்லிம்களை கொலை செய்தது, நோன்பு வைக்க விடாம தொந்தரவு செய்தது இதே ஈரான் தான். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் முஸ்லிம்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 50 லட்சம் முஸ்லிம்கள் இந்த ஷியாக்களுடைய அந்த கொடூரத்தின் காரணமாக அந்த சிரியாவில் வாழ முடியாம அகதியா போனாங்க. இந்த பஸ்ருல் ஆசாத் என்ன பண்ணா, பெரிய கிளர்ச்சிக்கு பின்னால வந்து அவன் ஓடி போயிட்டான் நாட்டை விட்டு. அந்த பஸ்ருல் ஆசாத் சிரியா விட்டு ஓடி போன பின்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து எந்த அளவுக்கு கைதிகளாக வைத்து எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிறான் என்கிற செய்தியெல்லாம் வெளியிட்டாங்க. அதையெல்லாம் வந்து உலகம் மறந்துட்டு போயிடுறாமா? இவ்வளவு மக்களை வந்து கொலை செய்யலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து லெபனான்ல வந்து லெபனானுடைய தலைவராக இருந்த ரபீக் அல் ஹரீரியை வந்து என்ன பண்ணா, கொலை செய்து அந்த லெபனான் மக்களை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கினான், அந்த நாட்டை வந்து சின்னாப்பின்னமாக்கினான். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யமன்ல வந்து என்ன பண்ணா, யமன்ல வந்து ஹூதி என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத குழுவாய் இறக்கி விட்டு அந்த யமன் நாட்டு மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை, பிரச்சனை, சண்டையை மூட்டி அவங்கள வந்து தாக்கி அழித்தான். அல்ஜீரியான்னு சொல்லக்கூடிய நாட்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 90 காலகட்டத்தில் அந்த நாட்டில் வந்து பண்ணா அந்த உள்நாட்டு போர் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்நாட்டுல வந்து அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்து ஆயுத உதவி செய்தது இந்த ஈரான் தான். அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமராக இருந்த சையத் அகமது கசாலின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணாரு, அதை வந்து வாக்குமூலமா கொடுத்த வாக்குமூலம் இன்னைக்கு சமூக வலைதளங்களை பார்க்கிறோம். அப்ப அல்ஜீரியால வந்து அந்த நாட்டு முஸ்லிம்களை, அஹ்லு சுன்னா மக்களை அழிப்பதற்கு உதவி செய்தவர்கள் இந்த ஈரானிய ஷியாக்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கா இல்லையா, மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வானத்துல இருக்கு. ஷியாக்கள் நம்பிக்கை என்ன, இந்த ஈரான் நம்பிக்கை என்ன, வானத்துல இருக்குன்னு நம்புறான். இந்த உண்மையாக பலஸ்தீன் மக்கள் போராடக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா வந்து இது வந்து பித்தலாட்டம், இது பொய் நாடகம், மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, செல்வாக்கை பெறுவதற்காகத்தான் இந்த நாடகம் பண்றான்னு சொல்லி அவருடைய நிலைப்பாடாக கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படி பலஸ்தீன் மக்களுக்காக உதவி செய்வான்? அவன் எதற்காக வந்து ஹமாஸ்க்கு ஆயுதம் கொடுத்தான்? அதாவது அஹ்லு சுன்னா மக்களை வந்து அவங்கள அழிப்பது ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து மிருகத்தை விட மோசமானவங்க, சஹாபாக்களை மிருகத்தை விட மோசமானவன் சொல்றவன். அவ வந்து அஹ்லு சுன்னா மக்களை அழிப்பதை வந்து கொலையா கொண்டவன். அவ வந்து ஹமாஸுக்கு உதவி செய்யறான என்ன நோக்கத்துக்கு உதவி செஞ்சிருப்பான்? மக்கள் நம்ம சிந்திக்க வேணாமா? தூண்டி விடுறது, ஹமாஸை தூண்டி விட்டு இஸ்ரேல் அடிச்சான்னு சொன்னா இஸ்ரேல் என்ன செய்வான், கடுமையா தாக்கி ஒட்டுமொத்தமா அழிச்சிருவான். இவன் அழிக்க வேண்டிய பலஸ்தீன் மக்களை, அஹ்லு சுன்னா மக்களை அழிப்பது இவருடைய கொள்கை. இவன் அழிக்க வேண்டிய வேலையை ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுத்து தூண்டி விட்டோம்னா அவன் என்ன செய்வான், இஸ்ரேலோட மோதி இஸ்ரேலை வந்து கடுமையா தாக்குவான். இஸ்ரேல ஒட்டுமொத்தமா இவன் பார்க்க வேண்டிய வேலையை இஸ்ரேல் பார்த்துருவான்னு சொல்லி என்ன பண்றான், ஹமாஸுக்கு உதவி செஞ்சான். பலஸ்தீனுக்காக நிக்கிறானா? நான் அண்ணன் வந்து பிஜி என்ன பண்றாரு, இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றாரு, பலஸ்தீனுக்காகத்தான் அவன் என்ன பண்ண நின்றான், பலஸ்தீனுக்காக சொத்தை இழந்தான் ஈரான் சொல்லி ஒரு வாய்க்குசமா பேசுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதே அண்ணா வந்து பிஜே வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு, ஜீவா டுடேன்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லியிருக்கிறாரு, அவன் வந்து எதுக்கு வந்து அடிச்சான் அப்படின்னு சொன்னா ஈரானுடைய ஆயுத அந்த அணு உலைகளை வந்து அணு தயாரிக்கக்கூடிய இடத்தை வந்து இஸ்ரேல் தாக்குனா, அதுக்காகத்தான் என்ன பண்ணா இஸ்ரேலை எதிர்த்து அடிச்சானே தவிர சொந்த பிரச்சனைக்கு அடிச்சான். பலஸ்தீன மக்களுக்கு அடிக்கல. பலஸ்தீன மக்கள் 2 வருஷ காலமாக சின்ன பின்னமாக்கப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்துல வந்து ஈரான் வந்து அடிச்சானா? ஏன் அடிக்கல?
அப்ப அவனுக்கு வந்து பலஸ்தீன மக்களுடைய உயிர் முக்கியமானதல்ல. அவன் பலஸ்தீன மக்கள் உயிரை பழி வாங்க வேண்டும் ஆசையை வச்சிருக்கிறான். அப்ப அவன் எப்படி பலஸ்தீன மக்களுக்காக நிற்பான்? அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? வெளிப்படையான விஷயத்தை பார்த்து கொண்டு அரசியல் சூழ்ச்சியை தெரியாம, ஷியாக்களுடைய உண்மையை அந்த நிலைப்பாடு தெரியாம என்ன பண்றாங்க? மக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப வந்து இவன் என்ன சொல்றான்? மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து வானத்துல இருக்கு நம்பிக்கை கொள்றான். என்ன பண்றான்? இந்த பலஸ்தீன் பிரச்சனையை வந்து இவன் வந்து ஒண்ணுமே அவன் பொருட்டாவே கருதுறது கிடையாது. அந்த அக்ஸாவை புனித ஸ்தலமா ஏற்றுக்கொள்றதே கிடையாது. பிறகு எப்படி வந்து அதற்காக அவன் நிற்பான்? அப்ப அவன் நடத்தக்கூடியது எல்லாமே நாடகம் என்று மக்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். இதை வைத்து நீங்க வந்து இஸ்லாமிய பாதுகாவலராக இந்த ஈரானை தூக்கி பிடிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து அரபு நாடுகள்ல வந்து அமெரிக்க தூதரகம் இருக்கிறது, அதை தான் நாங்க அடிக்கிறோம்னு சொல்லி அவன் அடிக்க வந்தான். அதை மட்டும் அடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் அதை மட்டும் தான் அடிச்சான்? அவன் எண்ணெய் வளங்கள், எண்ணெய் கிடங்குகள் அடிச்சான், ஏர்போர்ட் விமானங்களை அடிச்சு நொறுக்கினான், மக்கள் கூடக்கூடிய வணிக தலங்களை அடிச்சு நொறுக்கிறான், பஹ்ரைன்ல வந்து அடிச்சிருக்கிறான், கத்தார்ல அடிச்சிருக்கிறான், அதே போல வந்து குவைத்துல அடிச்சிருக்கிறான், எல்லா மக்களுடைய பொது இடங்களையும் அடிச்சிருக்கிறான். இந்தியர்கள் வேலை செய்யக்கூடிய பரவலாக அந்நிய நாட்டவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடங்களை ஃபுல்லா வணிக ஸ்தலங்களை கூட என்ன பண்ணிருக்கிறான்? எண்ணெய் கிடங்குகள், விமான நிலையங்கள், பொதுவான வணிக ஸ்தலங்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறான். இவனுக்கு வந்து இஸ்ரேல் அடிப்பது நோக்கமா, இல்லை இஸ்ரேல் அடிக்கிற பேர்ல அஹ்லு சுன்னா மக்களுடைய நாடை அழிக்க வேண்டும் என்ற நோக்கமா? அப்ப இவனை எப்படி நம்ம தூக்கி பிடிக்க முடியும்? எதை வச்சு நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க? மக்கள் சிந்தித்து பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வந்து இப்படிப்பட்ட இந்த ஈரானிய ஷியாக்கள் வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை காவு வாங்கியவர்கள், இவர்களை தூக்கி பிடிப்பதற்கு நியாயமே இல்லை. சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமயத்துல இஸ்ரேல் அடிச்சது வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து இல்லை. அதோட சேர்ந்து இவன் தோல்வி அடைந்தாலும் நாம சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, மாறாக வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம், மெழுகுபத்தி ஏந்து போராட செய்யறோம்னா என்ன? எங்களுக்கு வரலாறு தெரிகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதியா இருக்கட்டும், அல்லது வந்து இந்த மக்கள் உணர்ச்சிக்காக பேசக்கூடிய ஆலிம்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் எதுக்காக வந்து இப்படி வந்து மக்களை வந்து மடையராக்குறாங்க? அல்லாஹ் பயந்து கொண்டு இந்த வரலாறு சொல்ல வேணாமா? பலஸ்தீன்ல இறந்து போன மக்கள் தான் உயிரா? பலஸ்தீன் மக்களை விட பல மடங்கு தூரம் வந்து கொலை செய்திருக்கிறான் இந்த ஈரானிய ஷியாக்கள். உலக அளவுல எவ்வளவு நாடுகளை கொலை பண்ணியிருக்கிறான். இந்த வரலாறை மறந்துட்டு போயிடலாமா? இந்த வரலாறை வந்து மறந்து எப்படி வந்து ஈரானை தூக்கி பிடிக்க முடியும்? அப்ப உங்களுக்கு வந்து இந்த ஈரான்ல தாக்கியது மட்டும்தான், அந்த குழந்தைகள் தாக்கியது மட்டும்தான் பெருசா தெரியுது, அல்லது பலஸ்தீன்ல வந்து மக்கள் தாக்கப்படுறது மட்டும்தான் பெருசா தெரியுது. அதை விட பல மடங்கு இஸ்லாமிய சமுதாய உம்மத்தை வந்து சீரழித்த, படுகொலை செய்த இந்த ஈரானுடைய அந்த கொடூர முகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக தெரியலன்னு சொன்னா, அப்ப நீங்க வந்து சமுதாயத்தை வந்து எதன் பக்கம் அழைத்து செல்றீங்க? அதைத்தான் அவன் நாடுறான். எதை நாடுறான் அவன்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து, இந்த இந்தியால வந்து இந்த பிஜேபி என்ன செய்யறான்? பாசிச அரசாங்கம், அவன் கொள்கை மோசமானது. அவன் என்ன பண்றான்? அகண்ட பாரதம் ஏற்படுத்துறன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? ஆட்சியாளர்களை ஃபுல்லா என்ன செய்வான்? குறைய சொல்லி திட்டி ஏசி அவங்கள ஃபுல்லா டேமேஜ் பண்ணுவான். அவங்களுக்கு குறை இருக்கிற திமுக பத்தி குறை சொல்லுவான். அவங்களுக்கு குறை சொல்லி என்ன பண்ணுவான்? திமுகவுடைய தீய செயலை மட்டும் பேசி அவங்களை ஆட்சியை விட்டு தீவிர ஆட்சியை பிடிக்கணும், இந்தியா முழுக்க அகண்ட பாரதத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றான். அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யறாங்க? இஸ்லாமிய மக்கள் தெளிவா இருக்கிறோம். திமுக வந்து என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து என்ன செய்யறான்? அவனுடைய ஜனநாயகத்துக்கு நிக்கிறான், அவனுடைய தவறு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக என்ன செய்யக்கூடாது? தீய சக்தி துணை போகக்கூடாது. நம்ம தெளிவா இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா அதே போலத்தான் இந்த உலக அரசியல்ல வந்து ஈரான் வந்து அகண்ட பாரசீகம் ஏற்படுத்தணும், அதான் அவனுடைய கனவு. அதுக்காக என்ன செய்வான்? இந்த ஷியாக்கள் என்ன பண்றான்? அரபு நாடுகளை, கொள்கையில் சரியா இருக்கக்கூடிய நாடுகள், அவனோட தவறு இருக்குது, அவன் மாற்றுக்கிறது கிடையாது, அதை ஆதரிக்கப்படுறது கிடையாது. ஆனா அதை பெருசா பேசி ஊதி என்ன செய்வான்? தன் மீது நல்லெண்ணெய் ஏற்படுத்த பார்ப்பான். எப்படி இங்க வந்து இந்த பாசிச சக்திகள் வந்து ஆட்சியாளருடைய தவறுகளை சொல்லி தன் மீது நல்ல எண்ணம் வர வேண்டும் என்று சொல்லுவானோ, நான் தான் இந்துக்களுக்காக நிக்கிறோம், நாங்க தான் ஒட்டுமொத்த இந்துக்களுக்காக நிக்கிறோம் என்று சொல்லுவானோ, அதே போலத்தான் இவன் என்ன செய்யறான்? தன் மீது நல்லெண்ணம் ஏற்படுவதற்காக அரபு நாடுகள் வந்து கோலையா இருப்பதை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய அந்த அகண்ட பாரசீகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தை வந்து மக்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? எதிர்க்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து என்ன பண்றான்? உலக அரசியல்ல ஈரான் வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாசிசம் செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகரமான அரசியலைத்தான் அந்த ஈரானிய ஷியாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. எனவே வந்து இந்த வரலாறு சொல்ல நோக்கம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஈரானை தூக்கி பிடிக்கிறாங்க, ஈரான் தலைவரை வந்து இஸ்லாமிய பாதுகாவலராக பேசுறாங்க, அவருடைய ப்ரொஃபைலை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இவ்வளவு இஸ்லாமிய மக்கள் கொலை செய்தவனை வந்து எப்படி தூக்கி கொண்டாடுறீங்க?
வரலாறு தெரிய வேணாமா? அப்ப வந்து அதே போல வந்து ஷியாக்களை வந்து நீங்க செய்றாங்க சக முஸ்லிம்களாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. இதுதான் அவனுடைய திட்டம். அகண்ட பாரசீகம் ஏற்படுத்தணும், அரபு நாடுகளை கைப்பற்றணும், ஹரமுடைய ஆட்சி கைப்பற்றணும் என்று அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். அதுக்கு தான் என்ன பண்றான், அரபு நாடுகளை வந்து டேமேஜ் பண்றான். அரபு நாடு என்ன செய்வான், கோழையா இருக்கிறான், அவனுக்கு வேற வழி இல்லை. அமெரிக்காவை வந்து இவன் துணைக்கு அழைக்காம விட்டா அவனுக்கு வேற வழி இல்லை. இவன் உள்ள வந்து என்ன செஞ்சிருவான், தாக்கி ஆட்சியை பிடிச்சிருவான். அப்ப சரியான கொள்கை உள்ள அந்த அரபு நாடுகள் என்ன செய்யணும், ஆட்சியில இருந்தா தான் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அஹ்லு சுன்னா மக்களுடைய இபாதத்துக்கு கெடாம இருக்கும். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர நிம்மதியா போயிட்டு வர்றோமா இல்லையா? எவ்வளவு நிம்மதியாக அஹ்லு சுன்னா மக்கள் ஹஜ் செஞ்சுட்டு வர்றோம். நாளைக்கு அவன் வந்து அமெரிக்கா விட்டு வெளியே வந்துட்டான், அமெரிக்காவுக்கு எதிராக வந்து புரட்சி பண்ணி வந்துட்டானா இவனை வந்து பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை. அரபு நாடுகளை, இந்த சவுதிய இவன் என்ன செய்வான், ஈரான் ஷியாக்கள் வந்து உள்ள தாக்கி அந்த ஆட்சியை கைப்பற்றி என்ன பண்ணுவான், அகண்ட பாரசீக உருவாக்கிடுவான். உருவாக்கிட்ட என்ன ஆகும், எப்படி இவ்வளவு முஸ்லிம்களை வரலாறுல கொலை செய்தானோ அதே போல எல்லாத்தையும் கொலை செய்வான். ஹஜ்ஜுக்கு போக முடியாது, ஹஜ்ஜுடைய கிரிகைகள் பாதிக்கப்படும். ஆனா வந்து இருக்கக்கூடிய நலவுகளை நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். எனவே வந்து இந்த தவறுகள் செய்யறான், கோழையா இருக்கிறான், இருந்துட்டு போறான், அவன் கோழையா தான் இருக்கிறான், அதை மாற்றுக்கிறது இல்லை. அதுக்காக என்ன செய்யக்கூடாது, இந்த வரலாற்று துரோகையை வந்து நாம் மறந்துவிடக் கூடாது. இவர்களை வந்து இஸ்லாமிய தலைவர்களாக தூக்கி கொண்டாடக்கூடாது. எனவே இந்த வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் பேசுறோம், வேற எந்த நோக்கம் கிடையாது. அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். எந்த அரபு நாட்டு சல்லி வாங்கல, யாருக்காக நம்ம பேசல, எந்த அரபு ஆட்சியாலையும் நம்ம வந்து ஆதரிச்சும் பேசல. அவனா கோழையாகிட்டான் என்று ஒப்புக்கொள்றோம். எனவே இந்த வரலாறு உண்மையை தெரிந்து கொண்டு இஸ்லாமிய மக்கள் தெளிவு பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெளிவான கொள்கை சிந்தனையும் தெளிவான அரசியல் புரிதலையும் தந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த போன்ற குழப்பங்களுக்கு மத்தியில் ஃபித்னாவில் விழுந்து விடாமல் பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.